ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லாருமே வந்து தமிழில் பார்த்து தான் வீடியோவில் வந்திருப்பீங்க. ஸோ அது மாதிரி வந்து இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து மாமா வந்து அவங்களோட தம்பி 2 பேரும் வந்து ஊருக்கு வந்தாங்க. எங்கள் ஊருக்கு, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. என் குழந்தைலாம் வந்துட்டாங்க 2 பேரும். ஸோ என் மாமா வேலை செய்கிற இடத்துலேருந்து வந்தனால மாமா வந்து கொஞ்சம் திங்ஸும் வேறு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யார் வந்தாலுமே மாமா ஏதாச்சும் கொடுத்துடும், ஏதோ ஒன்று கொடுத்துடும், வாங்கி கொடுத்துடும். ஏன்னா வந்து பிள்ளைங்க இருக்குது, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துடும். ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன மாமா அனுப்பியிருக்கான்னு பார்ப்போம். இவங்கெல்லாம் வந்து எதுக்கு வாங்கினாங்கன்னா, ஒருத்தவனுக்கு வேலை இருக்குங்க, ஒரு வேலை இருக்குது. இப்போ இன்னொருத்தன் வந்து அவன் 1 வருஷம் ஆச்சு, ஊருக்கு போய் 1 வருஷம் ஆச்சு. குழந்தையெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அதோடய வந்து இங்கே கொஞ்சம் திருவிழா வரும், சின்ன திருவிழா. ஸோ அந்த திருவிழா முடிக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. 1 மாதம் இந்த சோளம்லாம் அறுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் மாமா வந்து வராது, இப்போக்கி வராது. கொஞ்சம் நாள் கழித்து நாங்கள்லாம் ஊருக்கு போவோம், மாமா வராது. ஸோ இவங்கெல்லாம் ஊருக்கு போகக்குள்ள நானும் சேர்ந்து இவங்களோட ஊருக்கு போவேன். என்னை அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போயிட்டு மாமாவும் நானும் எங்கள் வீட்டுக்கு போவோம். எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மாமா நானும் வேலை செஞ்சுட்டு மாமா இருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் இப்போதைக்கு. சோளம்லாம் அறுத்துட்டு நடுவு நட்டுட்டு தான் நான் ஊருக்கு போக போகிறேன். அதுவும் இவங்க கூட தான் ஊருக்கு போக போகிறேன். இவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மாமா வந்து என்னோடய பொண்டாட்டி பிள்ளைகளும் வந்து எங்கக்கூடாது அப்படின்ட்டு யார் வந்தாலுமே எனக்கு கொஞ்சம் கொடுத்துடும். ஸோ அதனால் என்னென்ன கொண்டு வந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பையில் வந்து அனுப்பி விட்ருக்கு. இது வந்து கிழிஞ்சி என் மாமன் காலையில் அம்மா பிரித்து கொடுமா, அம்மா பிரித்து கொடுமான்னு பின்னாடியே தெரிஞ்சுட்டே இருந்தான். நான் பொருளா தம்பி வீடியோ எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் உனக்கே தான் நீனே சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் அமைதியாக உட்காந்து இப்போ சித்தப்பா எல்லாம் திணிட்டு உட்காந்துருக்கானா, அதனால் வந்து எதுவும் கவனிக்கலை. ஸோ பார்ப்போம் சரிங்களா. சோப்பெல்லாம் எடுத்து வெளில வட்டிஞ்சிருக்குறான், அவன் கிழிச்சிட்டான் நிறையா. ஸோ பப்பாயா சோப்பு வந்து நேச்சர் பவர் பப்பாயா சோப்பு வந்து 3 சோப்பு. சோப்பு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருச்சம்பழம் டப்பா. பெருச்சம்பழம் எப்போதுமே அம்மா கொடுத்துடும். சில பேர் இப்போ வந்து வாங்கி கொடுத்து விடாத டைமில் வந்து காசு கொடுத்துடும் இங்கே போய் இங்கே வாங்கிட்டு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுவோம்னா லோக்கலில் வாங்கிட்டு வருவாங்க. அது நல்லா இருக்காது, வந்து ஒரு மாதிரியே மண் நல்லா இருக்காது. அது இது வந்து அங்கே தமிழ்நாட்டிலே வாங்கி, நம்ம திருத்துறைப்பூண்டியா தஞ்சாவூரான்னு தெரியல, திருவாரூர். ஸோ இது வந்து திருவாரூரில் வந்து வாங்கியிருக்கு. திருவாரூர்லேருந்து வாங்கி கொடுத்துருக்குறலாம். அப்புறம் ஸோ 4 சோப்பு ஆகி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட், தம்பிக்காண்டி வந்து 4 சாக்லேட்டு. அதுக்கப்புறம் வந்து செரி பழம் কি নাম রে এলো চেরি নেই লেখা আছে আঙ্গুর இது செரின்னு நினச்சேன். அவன்கிட்ட என்னடான்னு கேட்டான். அவன் சொல்கிறான் திராட்சை பழமா, சிகப்பு திராட்சையா, என் குழந்தை சொல்லிட்டு இருக்கான். எனக்கு சத்தியமாக தெரியாது, இது வந்து செரி தான் நினைக்கிறேன் சரிங்களா. பார்த்துட்டேன். செரி தான் சரி சரி பழம். அதுக்கப்புறம் வந்து மாமா வந்து எனக்கு எப்போதுமே வந்து ஸ்வீட்டில் 2 குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் வந்து குலோப் ஜாமுன் சந்திரகலா 2ம் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க எனக்கு. இந்த தடவை வந்து 2மே வாங்கி கொடுக்கல. நான் எதுவுமே வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா வந்து இப்போ வாங்கி கொடுப்பாங்க, வரவங்கள்ட்டலாம் வாங்கி கொடுத்தா காசு எங்கே போகுது, அதெல்லாம் வேண்டாம். அவங்க எப்போதுமே தீனி வாங்கிட்டு வருவாங்க, அதிலே நாங்கள் சாப்பிட்டுக்குறோம், அப்போ தம்பி சாப்பிட்டுக்குவா, நீ எதுவும் வாங்கி கொடுக்கலான்னு சொன்னேன். அது இருந்தாலும் இல்லை, நான் இது மட்டும் வாங்கிக்க, இது எதுவுமே கொடுக்காம இருந்தால் மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் இது மட்டும் வாங்கிட்டு போ அப்படின்னாங்க. பால்கோவா கொடுத்துட்ருக்காங்க. பால்கோவா வீட்டில் தான் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்குள்ள எனக்கு மாமா வந்து இதுதான் அனுப்பிவிட்டாங்க 2 தடவை. இதை சாப்பிட்டுட்டு தேவாவுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடுச்சு. எப்போ போனாலும் அப்பா அன்றைக்கி கொடுத்துட்டேல அதே மாதிரி கொடுத்துட்டுப்பா, அப்பா அன்றைக்கி கொடுத்துட்டேல அதே மாதிரி கொடுத்துட்டுப்பா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அன்றைக்கி வந்து இது சரிங்களா. இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ். நெக்ஸ்ட்டு தான் மெயின் ப்ராப்பர்ட்டி.
किला पेंट ऑर्डर करी दिवा निकोनो मैं तो नहीं वाचा कोनो ना किला देखा चीज ये मगिश अयो एला तो मुया अन बता दी एला का खिलाबो देवा देवा मुख खावा चला केरम साबुन रे এরা কি হয় দেবা কত সাবুন পপিতা হয় খাইলে ধর বাস পপিতা খান হয় না আর ইখান ओ पालकोवा मिष्टी स्वीट का देखिए लांगुएज है देख एक लांगुएज है ना किसमें शरीला ஸோ இனிமேல் தான் மெயினே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா எனக்காண்டி வந்து ஒரு ஃபோன் கொடுத்து விட்ருக்காங்க. பார்ப்போமா? புது ஃபோனு விவோ. எங்கள் குடும்பத்துக்கு எனக்கும் மாமாவுக்கும் வந்து இதாக செட் ஆகிறது விவோ தான். நாங்கள் வந்து சண்டையில் அடிக்கடி ஃபோனை வந்து போட்டு உடைக்கிறது வளர்ப்போம். நான் உடைக்க மாட்டேன், அது கோமா அந்த ஃபோனை தான் டக்குன்னு போடும். அப்படி போட்டதில் எவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கிறது ஒரே ஃபோன் வந்து அந்த விவோ தான். ஸோ விவோ Y300 இது வந்து மாமா கொடுத்துட்ருக்குங்க இந்த ஃபோனு. இது புது ஃபோனு தான், ஒரு வாரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கி. மாமா வந்து அதுக்காக அது ஃபோன் சுத்தமாக ஒர்க் ஆகலை, என் ஃபோன் கூட பரவாயில்ல, அது ஃபோன் சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்காக தான் வாங்கினாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா நான் சொன்னேன் என் ஃபோன் வீடியோ எடுக்க வந்து இது சரியாக இல்லை, அதனால் வந்து என்னோடய யூடியூப் காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து இது வாங்க போகிறேன், மொபைல் வாங்க போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு வந்து அதெல்லாம் ஒன்று வாங்குறேன்னா நீ வந்து அந்த காசில் தான் வாங்கினா, நீ அதை ஏதாச்சும் வந்து கோல்டு ஏதாச்சும் வாங்கிக்கோ, நான் ஃபோன் வாங்கியிருக்கேன்ல அதை வந்து நான் உனக்கு கொடுத்துட்றேன், இப்போதைக்கு நீ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா போக நம்ம பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறகு காசு இருந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப இதாக இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஃபோனு. இது வந்து பில்லு திருத்துறைப்பூண்டியில் தான் வாங்கியிருக்காங்க, அபிஸ்டெல் ஷோரூமில் தான் வாங்கியிருக்காங்க, 6ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அது ஒரே ஒரு 8 GB. இந்த ஃபோனு தான் மாமா ஒரு வாரம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதாக தெரியும். ஸோ அது வரையும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்க, நம்ம வந்த பிறகு நீ வந்த பிறகு நான் உன் ஃபோனை வாங்கிக்கிறேன், உன் ஃபோனை வச்சுட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த பழைய ஃபோனை வந்து இது பண்ணிக்கலாம், இந்த ஃபோனை வந்து உன் ஃபோனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த புது ஃபோனை நீ யூஸ் பண்ணிக்கோ இப்போதைக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரச்சனைலாம் ஒரு 6 மாதம் கழிச்சு எங்கள் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம ஃபோனை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் ஓகே சொல்லிட்டு பாருங்கள் இந்த ஃபோனு. அது கூட வந்து மாமா வந்து ரொம்ப எதிர்பார்ட்டெல்லாம் எனக்கு கொடுக்கல. எதுக்காக நீ கொடுத்தாங்கன்னா வந்து அதில் வந்து ஹெட்ஃபோன் மாட்டுறது இல்லையா, ஹெட்ஃபோன் மாட்டுற பின் இல்லை, அதில் நேராக மாட்டினா ப்ளூடூத் தான் யூஸ் ஆகும், அதனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து இதாகலை, நான் பார்க்காம வாங்கிட்டேன் அது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிச்சு. இங்கே அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் வந்து அது கூட கவரும் சேர்த்து அனுப்பியிருக்கு, எனக்கு அந்த கவரும் சேர்த்து அனுப்பியிருக்கு. கவர் எனக்கு யூஸ் ஆகாது, நான் கொடுத்துட்டு இது அதுலேயே இந்த மொபைல் கவர். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் வந்து என் கையில் ஃபோன் வரும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் ஊருக்கு போய் தான் பார்ப்போம், என் ஃபோனெல்லாம் வந்து விற்றுட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து என் கையில் உள்ள காசு செலவு பண்ண எனக்கு பயம், அதனால் நான் அப்படி தான் யோசித்தேன். இவ்வளோ சீக்கிரம் வரணும்னு நினச்சே பார்க்கல. ஸோ கடவுளோட அருள் தான், நீங்கள் எல்லாம் வேணிக்கிறதா கூட இருக்கலாம் ஃபோனுங்க. ஸோ ரொம்ப 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 ஹாப்பி, தேங்க்யூ. என் புதுமை தான் ஃபஸ்ட்டு டைம் சொல்லணும். தேங்க்யூ மாமா.
ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. 5G மொபைல். ஸோ அவ்வளோதான் வீடியோ. அன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கூடவே வந்து ஸ்வீட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாத்தையும் கொடுத்துருவோம் எல்லாத்துக்கும். ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.